Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 11th accountancy chapter 11ல exercise sum பார்க்குறோம். State whether the following expenditure or capital, revenue or deferred expenditure. அதாவது capital expenditure revenue expenditure deferred revenue என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் ரீசன் கேட்டால் மட்டும் இது எதனால் வந்து இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோன்னு ரீசன் எழுதணும். அவங்க ரெவன்யூவாக கேபிட்டலாக டெஃபர்டான்னு மட்டும் நோட் பண்ணால் போதுங்கிறாங்க. அதனால் நம்ம அதை மட்டும் நோட் பண்ணிக்கிறோம். நம்ம ஏற்கனவே இல்லுஸ்ட்ரேஷன் சம்மில் சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். அப்போது எதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தோம். ஒன்றும் இல்லை, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா 1 years 2 yearsக்கு மேலே உள்ளது, அதாவது எப்போயாச்சும் நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அடிக்கடி 1 yearக்குள்ளே அடிக்கடி நடக்கிறதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். டெஃபர்ட் ரெவன்யூனா 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்னென்னா ஹெவி அமௌண்ட் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட்னு எங்கே பார்க்குறோமோ அதுவும் நெக்ஸ்ட்டு மேஜர் ரிப்பேர்ஸ், ஃபிக்ஸட் அசெட்டுக்குள்ளே மேஜர் ரிப்பேர்ஸ் வந்துருந்தால் நம்ம டெஃபர்ட் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? மற்றபடி எக்ஸாம்பிள்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்தால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் வந்தால் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இது கேபிட்டல் ரெசிப்ட் ரெவன்யூ ரெசிப்ட்னு ஏற்கனவே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். Advertising expenditure, the benefits of which will last for 3 years. இப்போ அட்வர்டைஸிங் எக்ஸ்பெண்டிச்சர்னு வந்திருக்கு. இது லாஸ்ட் 3 இயர்ஸாக அவங்க அதோட பெனிஃபிட்ஸை வாங்குகிறாங்க. அப்போது இது என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. அப்போது இது என்ன எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபர்ட் ரெவன்யூ. அட்வர்டைஸிங்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணோம், டெஃபர்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பெய்ட் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எ பில்டிங். என்ன பண்ணுறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணுறாங்க. எப்போனா ஒரு பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான் பே பண்ணுறாங்க. அப்போது இது ஒன் டைம் நடக்கிறதா, இது அடிக்கடி நடக்காது, ஒரே ஒரு தடவை தான் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணி. அப்போது இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். Next, expenditure incurred on repairs and whitewashing at the time of purchase of an old building in order to make it usable. என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரிப்பேர்ஸ் அண்ட் ஒயிட் வாஷிங். எதுக்காகனா ஓல்டு பில்டிங்கை ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக. இதுவும் எப்போயாவது நடக்கிறதா, அதனால் என்னது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். Next, move on to second sum. Classify the following items into capital and revenue. இதுலேயும் கேபிட்டலாக ரெவன்யூவான்னு மட்டும் தான் கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் அண்ட் த பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட். அதாவது பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஃபிக்ஸட் லேண்டுங்கிறது ஃபிக்ஸட் அசெட், அதை பர்ச்சேஸ் பண்ணதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க. அப்போது இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். Next, repairing charges paid for remodeling the old building purchase. ரிப்பேரிங் சார்ஜஸ் பே பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஓல்டு பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணி அதை மாடுலேட் பண்ணுறதுக்காக. இதுவும் என்னது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு கேரேஜ் பெய்ட் ஆன் குட்ஸ் பர்ச்சேஸ். கேரேஜ் என்ன பண்ணுறாங்க, பே பண்ண குட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கேரேஜ் பே பண்ணுறாங்க. இதெல்லாம் அடிக்கடி நடக்கிறது. ஓகேவா? அப்போது இது என்னது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு லீகல் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் ஃபார் ரைசிங் லோன்ஸ்லாம் நம்ம எப்போயாவது தான் வாங்குவோம், அதுக்கான லீகல் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணுறோம். இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, மூவ் ஆன் தேர்ட் சம் பாருங்கள். ஸ்டேட் வெதர் தே ஆர் கேபிட்டல் ஆர் அண்ட் ரெவன்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங். அதாவது ஃபிக்ஸட் அசெட் வந்தாலே அது என்னது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகே, அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்க்கு எவ்வளோ எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 10 lakh. அப்போது இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு ரிப்பேர்ஸ் டு ஃபர்னிச்சருங்கிறது ஃபிக்ஸட் அசெட், பட் ரிப்பேர்ஸ் அதுக்கான ரிப்பேர்ஸை பார்க்குறாங்க. அப்போது இது அடிக்கடி ஃபர்னிச்சர் எப்போ வேணுமோ ரிப்பேர் ஆகலாம், அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒயிட் வாஷிங் த பில்டிங். ஓகே, பில்டிங் எப்போ வாங்கின பில்டிங்கோ தெரியல, பட் அதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. இதெல்லாம் 1 years once நடக்கிறது தான். ஓகே, அதனால் இது என்னது ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு புல்லிங் டவுன் த ஓல்டு பில்டிங் அண்ட் ரீபில்டிங். அதை என்ன பண்ணுறாங்க, ஓல்டு பில்டிங்கை புது பில்டிங்காக மாற்றுறாங்க. அப்போது அது என்னாகும், அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், move on to fourth sum. Classify the following items into capital and revenue. இதுவும் கேபிட்டலாக
ரெவன்யூ 1 வந்து கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ₹50,000 ஸ்பெண்ட் ஃபார் ரயில்வே சைடிங். அதாவது ரயில்வே சைடிங்காக அவங்க யூஸ் பண்ண இதெல்லாம் வந்து ஃபிக்ஸடு, எப்பயாவது நடக்கிறது தான். அதனால் இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர். இப்போது ஓல்டு ஃபர்னிச்சரை நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர் அப்படின்னா நமக்கு வந்து கேபிட்டல் ரெசிப்டில் வரும். இதே லாஸ் ஆன் அதில் கிடைக்கிற லாஸ், ஓகேவா, ஏதோ ஒரு சம் அமௌண்ட்டு மொத்தமாக அவங்க விற்றுருப்பாங்க, அதில் வந்து அவங்க கம்பேர் பண்ணும்போது நமக்கு லாஸ் கிடச்சிருக்கு, அப்போது அது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு கேரேஜ் பெய்ட் ஆன் குட்ஸ் சோல்டு சேல்ஸ் பண்ணதில் அவங்க வந்து அதுக்கான கேரேஜ் எக்ஸ்பென்சஸை பே பண்ணுறாங்க, இதுவும் என்னது ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் டு 5th சம். ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஆர் கேபிட்டல் ரெவன்யூ ஆர் டெஃபர்ட் ரெவன்யூ. லீகல் ஃபீஸ் பெய்ட் டு த லாயர் ஃபார் அக்வயரிங் அ லேண்டுனா ஃபிக்ஸட் அசட், அதுக்காக என்ன பண்ணுறாங்க, லேண்ட் வாங்குறதுக்காக லீகல் ஃபீஸ் வந்து லாயருக்கு பே பண்ணுறாங்க, அப்போ இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு ஹெவி அட்வர்டைஸிங். நல்லா கவனிங்க, ஹெவி அட்வர்டைஸிங் காஸ்ட் அப்படின்னா என்னது, அட்வர்டைஸிங்னு வந்தாலே அதுவும் ஹெவினே அவங்களே கொடுத்துட்டாங்க, அப்போ என்னது டெஃபர்ட் ரெவன்யூ. கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து டெஃபர்ட் ரெவன்யூன்னு எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ரினிவல் ஆஃப் ஃபேக்ட்ரி லைசன்ஸ். இதே வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஃபேக்ட்ரி வாங்கி அப்போதைக்கு லைசன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒன் டைம் லைசன்ஸ் தான், ஓகே, அது ஒன் டைம் தான் அவங்க வந்து அப்ளை பண்ணி லைசன்ஸ் வாங்கணும், அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து ரினிவல் கொடுத்துருக்காங்க, அப்போது இது வந்து ஒரு 6 month ஒன்ஸோ இல்லை இயர்லி ஒன்ஸோ அவங்க வந்து லைசன்ஸ் வந்து ரினிவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இது அடிக்கடி நடக்கிறது, அதனால ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ். A sum of ₹4,000 was spent on பெயிண்டிங் த ஃபேக்ட்ரி வந்து பே பண்ணுறாங்க, அதுக்கு 4,000 பே பண்ணுறாங்க, இதுவும் ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் டு 6th சம். கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ரெசிப்ட் இன்டூ கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ. இப்போ ஃபாலோயிங் ரெசிப்ட், இது எல்லாமே ரெசிப்ட் தான், ஓகேவா. கேபிட்டலாக ரெவன்யூவா அப்படின்னு கேட்குறாங்க. சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் குட்ஸ், அவங்க எக்ஸாம்பிள்லேயே நம்ம பார்த்துருப்போம். சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் குட்ஸ் வந்து எது ஆகும், நம்ம வந்து நமக்கு வந்து குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரெசிப்ட், அப்போது இது அடிக்கடி நடக்கிறது, அதனால் ரெவன்யூ ரெசிப்ட். இதெல்லாம் ரெசிப்டோ, இதெல்லாம் ஒரு நமக்கு இன்கம். நெக்ஸ்ட்டு லோன் பாரோட் ஃப்ரம் பேங்க்லேருந்து லோன் வாங்குகிறோம், ஓகே, இதெல்லாம் ஒன் டைம் தான் வாங்குவோம், பேங்க்லேருந்து நமக்கு 2,50,000, அப்போ நமக்கு இன்கம், அது கேபிட்டல் ரெசிப்ட், இதெல்லாம் வந்து ரெசிப்ட், ஓகேவா. அவங்களே கொடுத்துருக்காங்க ரெசிப்ட் இன்ட்டு கேபிட்டலாக ரெவன்யூவா அப்படின்னு. இப்போ சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபிக்ஸட் அசட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் அசட், அதை சேல்ஸ் பண்ணுறோம், அப்போது நமக்கு என்ன ஆகும், அது கேபிட்டல் ரெசிப்ட். நெக்ஸ்ட்டு கமிஷன் வந்து ரிசீவ் பண்ணுறோம், இதெல்லாம் அடிக்கடி கமிஷன் நடக்கிறது, எப்போ வேணாலும் ரிசீவ் பண்ணிக்கலாம், இது ஒரு இன்கம் தான் நமக்கு, இது ரெவன்யூ ரெசிப்ட். நெக்ஸ்ட்டு 1,400 wages paid in connection with the erection of new machinery. நியூ மிஷினரி வாங்கினதுக்காக, அதாவது மிஷினரிங்கிறது ஃபிக்ஸட் அசட், இது வாங்கினதுக்காக வேஜஸ் வந்து பே பண்ணுறோம், அதனால் இது என்னது கேபிட்டல் ரெசிப்ட். மூவ் ஆன் டு 7th சம். ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இன்டூ கேபிட்டல் ஆர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆடிட் ஃபீஸ் பே பண்ணுறாங்க, இதெல்லாம் அடிக்கடி நடக்கிறது, அதனால் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். லேபர் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், இதுவும் அடிக்கடி நடக்கிறது, அதனால் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ₹2,000 பெய்ட் ஃபார் சர்வீசிங் த கம்பெனி வெஹிக்கிளுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்க 2,000 பே பண்ணுறாங்க, இதெல்லாம் அடிக்கடி நடக்கிறதுனால ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு ரிப்பேர் டு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் செகண்ட் ஹேண்ட், அதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு ரிப்பேர் பண்ணுறாங்க, இது அப்போவே அதாவது பர்ச்சேஸ் பண்ணோன்னே நடக்கிறதுனால இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் ரெண்ட் பெய்டு ஃபார் த ஃபேக்ட்ரிக்கு ரெண்ட் பே பண்ணுறாங்க, ரெண்ட்லாம் அடிக்கடி தான் மந்த்லி ஒன்ஸ் பே பண்ணுவோம், ஓகேவா, அதனால் அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ஓகேவா. இதோட இந்த சாப்டர் முடியுது. சம்லாம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸியான சாப்டர் இது, அதனால் சம் வந்தால் விட்டுறாதீங்க. வந்து ரெவன்யூ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன, டெஃபர்ட் ரெவன்யூனா என்ன, கேபிட்டல் ரெசிப்ட், ரெவன்யூ ரெசிப்ட், இதெல்லாம் என்னென்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த சம் அட்டன் பண்ணிடலாம். Okay, thanks for watching.